இயேசுவில் எனது அன்பிற்குரியவர்களே, உங்களுக்கு என்னுடைய இதயம் கனிந்த வாழ்த்துக்கள். வணக்கம். அன்பானவர்களே, இன்றைய நற்செய்தி பகுதி யோவான் நற்செய்தி 6வது அதிகாரம் 52 59 முடிய. இயேசு சொல்லுகிறார், என் சதையை உண்டு எனது இரத்தத்தை குடிப்போர் என்னோடு இணைந்திருப்பர், நானும் அவர்களோடு இணைந்திருப்பேன். வாழும் தந்தை என்னை அனுப்பினார், நானும் அவரால் வாழ்கிறேன், அதுபோல் என்னை உண்போரும் என்னால் வாழ்வர். பேரன்பிற்குரியவர்களே, இந்த நற்செய்தி பகுதியில் என் சதையை தின்போர், என் இரத்தத்தை குடிப்போர் என்னால் வாழ்வர். நேற்றைய வசனத்திலே 51 நிலை வாழ்வை அடைவர் என்றெல்லாம் சொல்லப்பட்டுள்ளது. கோவிலில் போய் நாக்கை நீட்டி அல்லது கையை நீட்டி நன்மை வாங்கிட்டா உடனே நிலை வாழ்வு உறுதியாயிடும் அப்படின்னு அர்த்தம் இல்லை. திருப்பலியில் பங்கு பெற்றாலே நமக்கு நிலை வாழ்வு உறுதிப்படுத்தப்பட்டது என்று அர்த்தம் அல்ல. நற்கருணையில் ஆண்டவருடைய சதையை தின்று அவருடைய இரத்தத்தை குடித்தால் ஒழிய நீங்கள் வாழ்வு பெற மாட்டீர்கள், அல்லது குடித்தால் நிலை வாழ்வு பெறுவீர்கள் என்றால் என்ன பொருள்? அந்த சதையும் இரத்தமும் நமக்காக அடி வாங்கியது, சிந்தப்பட்டது. இயேசுவோடு இணைந்திருப்பவர்கள்தான் அந்த நிலை வாழ்விற்கு உறுதியை அடைவார்கள், நிலை வாழ்வை பெறுவார்கள். அதற்கு இதுதான் பாதை. இயேசுவினுடைய இரத்தத்தை குடிப்பதும், இயேசுவினுடைய சதையை தின்பதும், இயேசுவினுடைய சதை அடி வாங்கியதைப் போல, இயேசுவினுடைய இரத்தம் சிந்தப்பட்டதைப் போல நம்மை நாம் மறுத்து, நமக்கு வருகின்ற சோதனைகளை இரத்தம் சிந்தும் அளவிற்கு நாம் சந்தித்து போராடி, கிறிஸ்துவுக்காக வாழ்ந்தாலும் செத்தாலும் அவர்தான் என்ற வைராக்கியத்தோடு வாழ்ந்து, அப்படிப்பட்ட ஒரு மனநிலையை கொண்டிருந்தால்தான், அப்படி வாழ்வேன் என்ற மனநிலையை கொண்டிருந்தால்தான் நற்கருணையை பெறுவதனால் நமக்கு நிலை வாழ்வு. இயேசுவினுடைய அப்பத்தை, இயேசுவினுடைய சதையை தின்பதனாலும், இயேசுவினுடைய இரத்தத்தை குடிப்பதனாலும் நமக்கு நிலை வாழ்வு. அது ஒரு பிரசாதம் இல்லை. கோயிலில் போய் நன்மை வாங்கிட்டா உடனே நமக்கு நிலை வாழ்வு, நம்ம மீட்படைவோம் அப்படின்னு சொல்றது இல்லை. இந்த பெந்தகோஸ்துக்காரங்கெல்லாம் சொல்றாங்களே, நீங்க மீட்படைஞ்சிட்டீங்களா, ரட்சிக்கப்பட்டுட்டீங்களா? தண்ணி ஊத்தினாலே ரட்சிக்கப்படுறது இல்லை, நீ வாழணும். இயேசு கண்ணீரை சிந்தினார், இயேசு இரத்தத்தை சிந்தினார், இயேசு தன் சதையை சிந்தினார். அதுபோல தண்ணீர் ஊற்றப்படுகின்ற அந்த காலம் முதல் நமக்கு விவரம் தெரிகின்ற காலத்திலிருந்தே வைத்துக் கொள்வோமே, சாகும் வரையிலும் நம்மை இயேசுவுக்காக சிந்த வேண்டும். It is not a game to play in the Christianity. அன்பு நிறைந்த எங்கள் இறைவா, உம்மை போற்றி புகழுகிறோம், வாழ்த்தி வணங்குகிறோம், தாழ்மையோடு ஆராதிக்கிறோம். ஆண்டவரே, உமக்கு நன்றி செலுத்தி எங்களுடைய அன்றாட கிறிஸ்தவ வாழ்விலே எங்களுக்கு மிக முக்கியமானது இயேசுவுக்காக பாடுகளை ஏற்றுக்கொள்வது. பேதுருவினுடைய கடிதத்திலே 2:21 பார்ப்பதை போல, இயேசு எங்களுக்கு பாடுகள் பலப்பட்டு நாங்கள் பின்பற்றும்படி அடிச்சுவட்டை விட்டு சென்றார் என்பதை நினைவில் வைத்து, அவருடைய இரத்தம் தோய்ந்த பாதச்சுவடுகளில் நாங்களும் சேர்ந்தால் ஒழிய நிலை வாழ்வை பெற முடியாது. அப்படி சேர்வதற்கு ஒரு அடையாளம் இயேசுனுடைய சதையை தின்பது. சேர்வதனால் இயேசுவோடு இணைந்திருக்கிறோம் என்பதற்கு ஒரு நிஜ பொருள் நாம் நற்கருணையில் பங்கெடுப்பது என்பதை நாங்கள் உணர்ந்து வாழ எங்களுக்கு அருள்தார். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென்.